அவர்களின் வழிகாட்டுதல்படியும் மருத்துவ பிரிவு மாவட்ட தலைவர் திரு மணிமாறன் தலைமையில் வேளச்சேரி கிழக்கு மண்டல் திரு தயாநிதி அவர்களின் முன்னிலையிலும் பொதுச் செயலாளர்கள் திரு சிவபாஸ்கர், திரு KCS பிரபு, திரு சாய்ராம் லட்சுமி அவர்கள் முன்னிலையிலும் இந்த மருத்துவ பிரிவின் அறிமுக கூட்டம் இனிதே ஆரம்பிக்க இருக்கின்றது. இதற்கு சிறப்பிக்கக்கூடிய மாவட்ட தலைவர் திரு குமார் அவர்களையும் மாநில செயலாளர் திரு ஜாய் அவர்களையும் மாவட்ட பொதுச் செயலாளர் திரு சிவபாஸ்கர் அவர்களையும் மாவட்ட பொதுச் செயலாளர் திரு KCS பிரபு அவர்களையும் மாவட்ட பொதுச் செயலாளர் திரு சாய்ராம் லட்சுமி அவர்களையும் மண்டல் தலைவர் திரு தயாநிதி அவர்களையும் மற்றும் பட்டியலணி மாவட்ட துணைத் தலைவர் திரு மூர்த்தி அவர்களையும் மற்றும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு முத்துராஜ் அவர்களையும் OBC மாவட்ட பொதுச் செயலாளர் திரு தியாகராஜன் அவர்களையும் மற்றும் ஏனைய நிர்வாகிகள் அனைவரையும் மற்றும் மருத்துவர்களுக்கு உடன் பணிபுரியும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது குத்துவிளக்கு ஏற்றி திரு மாவட்ட தலைவர் அவர்களும் திரு ஜாய் அவர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் இனிதே ஆரம்பிப்பார்கள். பாரத் மாதா கி ஜெய். பாரத அன்னையின் புகழ் ஓங்குக. பாரத அன்னையின் புகழ் ஓங்குக. பாரத அன்னையின் புகழ் ஓங்குக. வந்தே மாதரம். வந்தே மாதரம். இன்றைய தினம் சென்னை கிழக்கு மாவட்டம் மருத்துவர் பிரிவோட அமைப்பாளரானார் டாக்டர் மணிமாறன் அவர்கள் தலைமையில் மருத்துவர் பிரிவோட அறிமுக கூட்டம், மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதோடு கூட ஏதோ நிர்வாகி கூட்டம் இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்வதற்காக மருத்துவ முகாமும் இந்த இடத்துல நடைபெற்று கொண்டிருக்குது. அதற்காக மாவட்டத்தின் சார்பாக மருத்துவர் பிரிவுக்கும் மணிமாறன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்போது முதற்கட்டமாக மருத்துவர் பிரிவு பற்றியும் அவருடைய செய்கின்ற வேலையை பற்றியும் தலைமை உரை ஆற்றுமாறு மாவட்ட மருத்துவர் பிரிவு தலைவர் அவர்களை மணிமாறன் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். தாமரை சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இனிய காலை பொழுதில் இங்கு ஒரு மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெறுவதோடு அது மட்டும் நடைபெற்றால் நல்லது இல்லை அப்படின்ட்டு வேற ஒரு பிளானையும் வச்சுட்டு நாங்கள் மாவட்ட நிர்வாகிகள் புதிதாக நியமனப்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டமும் சேர்த்து சிறப்பாக நடத்துமாறு பிளான் பண்ணோம். அதுக்கு மாவட்ட தலைவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இன்னைக்கு மாவட்ட தலைவரோட தலைமையில் சீரும் சிறப்புமாக இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. மருத்துவ முகாமோட சிறப்பு நோக்கமே என்னன்னா, நம்ம இலவசமாக மக்களுக்கு மருத்துவ சேவைகளை வழங்குவது. எப்பயுமே தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் என்று நினைக்கக்கூடிய நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே அது சித்தாந்த கொள்கை. அதன் அடிப்படையில் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கணும். இதில் இலவசமாக மருத்துவ சேவை கிடைக்கிறத தாண்டி ப்ரிவென்ட் இஸ் பெட்டர் தென் கியூர்னுவாங்க. யாருக்காவது வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தை முன்னோக்கியே அறிஞ்சு டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த நோய் பிணியிலேருந்து சிக்காமல் பாதுகாத்து தவிர்க்கிறதும் இந்த முகாமோட முக்கியமான நோக்கமாகும். நாட்டில் பல்வேறு இடத்துலையும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மருத்துவ முகாம்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு முக்கியமான முன்னெடுப்பாக எல்லா கிளைகளிலும் ஒரு இலவச மருத்துவ பரிசோதனை மையம், அதுக்கு ஒரு சில டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் டைப் ஆயிருக்கு. அதில் முக்கியமாக செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் டைப் ஆகி இப்போ நம்ம மாவட்டத்திலேயே சிறப்பாக இலவச மருத்துவ சேவை மையமாக பள்ளிக்கண்ணையில் திறந்துருக்காங்க. அதோட நீட்சியாக பல இடங்களில் நம்ம மாவட்ட மருத்துவ பிரிவு சார்பாக ஒவ்வொன்றும் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த சேவைகள் பல வகையில் தொடரும். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கோட முக்கியத்துவம் அதை முன்னெடுப்பு எடுத்து அதுவும் நடத்திட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள், இப்போ துப்புரவு பணியாளர்களுக்கான சேஃப்டி க்ளவுஸ், அவங்களுக்கான ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்கறதுலேருந்து
அதே மாதிரி பேரண்ட் பாடிக்கு நம்ம எப்படி சப்போர்ட்டாக இருக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிளையில் கண்டிப்பாக ஒரு கிளையில் ஒரு டாக்டர் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ்லாம் கீ ஓட்டர்ஸு. ஸோ எலெக்ஷன் நம்ம வர்றதுனால அவங்கள சந்தித்து இன்னும் அந்த கிளையை எப்படி பலப்படுத்துறது அப்படின்றது எங்களுடைய மாவட்ட நிர்வாகி ஒவ்வொருத்தவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கும். அதை நோக்கி செயல்படுவோம். இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக முகாம்கள் நடத்துறதுக்கு நாங்கள் பிரயத்தனப்பட்டிருக்கோம். நன்றி, வணக்கம். மருத்துவ மாவட்ட தலைவர்கள் மாவட்ட தலைவர் மோஜி அவர்களுக்கு மரியாதை செய்வார். அடுத்ததாக மண்டல தலைவர் மாவட்ட மருத்துவ இணை அமைப்பாளர் நரேஷ் அவர்கள் சார்பு எடுப்பார். மருத்துவர் பிரிவோட துணை இணை அமைப்பாளர் எல் தாமோதரன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். குடுப்பாடு எத்தனை மொத்த சாலை எத்தனைப்பா? நீங்க போடுங்க சார். அதே போட்டோம் ஒரு ஆளா போடும். நீங்க யார் போன் அடிக்குதுங்க? போன கட் பண்ணு. போன் அடிக்குதுவாங்க. ஒட்டூர் மாவட்ட செயலர் நரேன் டாக்டர். ஒட்டூர் மாவட்ட செயலாளர் திருமூர்த்தி டாக்டர் திருமூர்த்தி. அது எடுப்பாங்க. அந்த அங்கே வச்சுக்கிறீங்க. மற்றொரு மாவட்ட வீரராகவன். பொறுப்பு அறிவிக்கப்பட்டவர்கள் அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல டாக்டர் என்ன பண்ண போறாங்க ஒரு 2 நிமிஷம் பேசணும். அவங்க ஒரு ஆள் கூப்பிட அவனுக்கு பேசிட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் இணை அமைப்பாளர் டாக்டர் தாமோதர். மைக்கு வேணாம். பிரஸ் மைக் தான். அது பேசுறது அவங்களும் பேசுறது பொறுமையா பேசுறாங்க. மாநில மாவட்ட தலைமை அனைவருக்கும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. மாவட்ட மாநில தலைமை அனைவருக்கும் நான் டாக்டர் தாமோதரன், ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 40 வருடங்களாக நான் பணியாற்றி வருகிறேன். இலவச மருத்துவ முகாம் எல்லாம் தலைவர் குமார்ஜி இருக்கும்போது கூட நான் செய்திருக்கேன். இன்னும் என்னுடைய பணி தொடர எனக்கு ஆண்டவர் நிறைய ஆயுளை கொடுத்து நல்லபடியாக பொதுஜனங்களுக்கு சேவை செய்வதற்கு பிரார்த்திக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம். இந்த பதவி எனக்கு வழங்கிய மாவட்ட தலைவர் குமார்ஜி அவர்களுக்கும் மாநில தலைமைக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நான் டென்டல் சர்ஜன். ஸோ டென்டல் சர்ஜன் சம்பந்தமாக நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த புகையிலை ஒழிப்பு, கேன்சர், போதைப் பொருட்கள் நிறைய நடமாட்டத்தில் இருக்கு. அது மெயினாக ஓரல் கன்சியூமேஷன் அதிகமாக இருக்கு. ஸோ அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஓரல் கேன்சர் அவேர்னஸ். ஸோ அதுலேருந்து எப்படி மீண்டு வெளியே வர்றது, ஸோ அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ், ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ், அதுக்கு மூலியமாக கான்டாக்ட் பண்ணி இங்கே ஸ்க்ரீனிங் பண்ணி அங்கே இருக்கவங்களை கொண்டு போய் அது ரிஹாபிலிட்டேஷன் சென்டரில் விட்டு அவங்களுக்கு விழிப்புணர்வு, அதுலேருந்து புகையிலை பழக்கத்துலேருந்து வெளியே வர்றதுக்கான விஷயங்களை பண்ணலான்னு இருக்கோம். ஸோ ஒரு மாவட்ட தலைவர் மணிமன் சார் அவர்கள் சேர்ந்து இந்த விஷயங்களை முன்னெடுக்கலான்னு இருக்கோம். ஸோ அதுக்கு மாவட்ட தலைவர் எல்லாமே தேங்க்யூ. அடுத்ததாக ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையும் அழைக்கிறேன். அவங்க தனித்தனியாக 2 நிமிடம் பேசுவார்கள். உட்காருங்க. உட்காருங்க. முருகேசன், மாவட்ட செயலாளர் முருகேசன். வணக்கம், என் பேர் முருகேசன். நான் மருந்தாளராக 24 மருத்துவ கடைகள் மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு பணியாற்றுகிறேன். பதவியில் வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் அடுத்ததாக மாவட்ட செயலாளர் வீரராகவன். வணக்கம் ஜி, என் பேர் வீரராகவன். நீரோதெரப்பி பண்ணுறேன். நான் பரங்கிமலை வடக்கு மண்டலில் இருந்துக்கிறேன். நீரோதெரப்பி ஒரு 8 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். அது ஃப்ரீ கேம்பும் பண்ணியிருக்கேன். மூலமா கட்சியில் ஒரு 15 வருஷமா. அடுத்ததாக டாக்டர் அரவிந்த், எம்பிடி.
அனைத்து தாமரை சொந்தங்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து அரவிந்த், நான் வந்து பிசியோதெரபிஸ்டா இருக்கேன், ஏன்முறை மருத்துவராக சவிதா ஏன்முறை மருத்துவக் கல்லூரியில உதவி பேராசிரியராக பணியாற்றிட்டு வரேன். நம்ம நிறைய பிசியோதெரபி கேம்ப்ஸ், ஃப்ரீ கேம்ப்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகள் நம்முடைய கட்சியில் இருக்கேன். மணிமாறன் அவர்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அண்ட் கண்டிப்பா வந்து அவருடைய கைடன்ஸ், நம்முடைய தலைவருடைய கைடன்ஸ்னாலும் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் கட்சிக்கு நிறைய இருக்கும். இந்த மகிழ்ச்சியான தருணத்துல ஒரு விஷயம், ஐயா உங்களுடைய அனுமதியான ஒரு விஷயம் மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய மாணவர் திரு ஐசக் சேதுபதி அவர்கள் நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகி இருக்கார் சமீபத்தில். அவர் நம்முடைய பாஜக வெல்கம் டு பிஜேபி நேஷனல் பார்ட்டி. நல்ல ஃபியூச்சர் இருக்கும். நாங்க லாஸ்ட் டைம் வந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்காக ஒரு கேம்ப் வீடியோ அண்ணன் மாவட்ட செயலாளர் அரவிந்த் அவர்களோட தலைமையில வந்து ஒரு கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அந்த கேம்ப்ல தான் எனக்கு வந்து ஃபுல்லா பிஜேபி பத்தி எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அதை பத்தி தேடி படிக்க ஆரம்பிச்சேன். அது தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மளுக்கு வந்து ஒரு விஷயங்கள் வந்து அங்க இருந்து இங்க வருது, ஆனா இங்க நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு ரீசன் என்னன்றது ஒரு சில விஷயங்கள் வந்து நிறைய நான் வந்து ரிசர்ச் பண்ணும்போது நான் வந்து கத்துக்கிட்டேன். எல்லாத்துக்கும் எனக்கு வந்து ஒரு அண்ணன் மூலமா தான் நான் வந்தேனே உள்ள. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வளர்ச்சி வந்து நம்ம இந்தியா வந்து வளர்ச்சியை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த இதுல வந்து எனக்கு வந்து சும்மா வச்சுக்கணும் அந்த விதத்துல வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ரீசெண்டா எங்களோட ஏன்முறை மருத்துவத்துறையை வந்து ஒரு அங்கீகாரத்தை கொண்டு வந்தது. ஒரு கவுன்சில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு கவுன்சில் வந்து எங்களுக்காக வந்து உருவாக்கி கொடுத்தாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு சொல்றதுக்கு, நேரம் பத்தாதுன்றதுனால திரு நரேந்திர மோடி தான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தான் உருவாக்கி கொடுத்தாங்க. பாரத பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் எங்களுக்கு வந்து இந்த கவுன்சிலையும் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. மேலும் ஒரு சில சலசலப்புகள் இருந்துட்டு இருக்கு. அதையும் வந்து அதுக்கான பதிலும் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க எங்களோட கவுன்சில்ல இருந்து. என்னோட பேர் வந்து ஐசக் சேதுபதி. நான் வந்து சிறுசரி ஐடி பார்க்கு பேக் சைட்ல புதுப்பாக்கம் ஒரு ஏரியா இருக்கு, அங்க இருந்து வரேன் நான். அங்க மாணவரணி செயலாளராக இருந்தேன் என்டிகேல இருந்து. எனக்கு வந்து அதுல வந்து ஒரு சில கருத்துக்கள் வந்து சரியா வராததுனால, முன்னாடி ஒண்ணு பேசுறது பின்னாடி ஒண்ணு நடக்கிறதுன்றதுனால எனக்கு வந்து அது சரியா பிடிக்குது. அதனால நான் வந்து வெளியே வந்துட்டேன் அதுல. பண்ணியிருக்காங்க. Good morning, everyone. என்னோட நேம் வந்து டாக்டர் அக்ஷனா. I am working as a assistant professor in University of Madras, Tharamani. I have 6 years of research experience. அதனால I would like to know about the medical field, what are the background, பின்னாடி என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு அது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன். Due to that, I am very proud to work with you all people with your guidance. பிடிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன், செகண்ட் இயர் தான். பிஜேபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஏன்னா மக்களுக்காக செயல்படும் கட்சி இது. அதனால மக்களுக்காக நல்லா செய்யலாம், நல்லா ஹெல்ப் பண்ணலாம். நம்ம யங்கர் ஏஜ்லேயே வந்தால் தான் யங்ஸ்டர்ஸ்க்கும் நல்லா இன்ஸ்பைரிங்காக இருக்க முடியும். அதனால சொல்லிட்டு பிஜேபி இனிமேல் என்னோட சேவை கட்சிக்கு நல்லா வரும். தேங்க்யூ. அடுத்தபடியாக ரமேஷ். Yes, myself I am Ramesh Iyer. So I am actually in this medical field for last 25 years. I was based in Kolkata, and lastly actually I had a franchise of Thyrocare. Yes, so recently actually just 6 years back shifted to Chennai. Basically actually I am from Tamil Nadu only, native of Tanjavur, but born and brought up there in Kolkata, this thing. So I got experience in this field and I have done a lot of health checkup camps, this thing. So he knows very well, so this thing. So he only appointed me, this thing. Okay, thank you. அடுத்தபடியாக நாம் ஆவலுடன் எதிர்பார்க்கும் மாவட்ட தலைவர் வராரா திரு குமார்ஜி அவர்கள் சிறப்புரையாற்றுவார். பாரத் மாதா கி வந்தே. இன்றைய தினம் நம்முடைய சென்னை கிழக்கு மாவட்ட மருத்துவ பிரிவானது டாக்டர் மணிமாறன் தலைமையில் சிறப்பானது ஒரு நிர்வாகிகள் அறிமுக கூட்டமும் மருத்துவ முகாமும் சில இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டதுக்கு மிகப்பெரிய மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய பாரத பிரதமர்
தமிழக மக்கள் புரிகிற என்று சொன்னால் மக்கள் பணியே மகேசன் பணி, மக்கள் சேவையே மகேசன் சேவையாக, ஈசன் சேவையாக, ராமர் சேவையாக இந்த ஒட்டுமொத்த மக்களுடைய பாரத நாட்டு மக்களுடைய அன்பை பெற்று சிறப்பானது ஒரு ஆட்சியை 3வது முறையாக நடத்தி கொண்டிருக்கின்றார். நம்முடைய கட்சியுடைய கொள்கை எல்லா உயிருக்கும் எல்லாம், ஏகாத்ம மாணவ தர்ஷன். ஒரு ஒரு உயிருக்கு என்ன மதிப்பு கொடுக்கணுன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் மருத்துவ பிரிவோட சேவை வருமுன் காப்பதும் வந்த வினையை தீர்க்கும் வேலைக்கு தான் நம்ம மருத்துவ பிரிவு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றாங்க. அதனால எந்த அளவுக்கு நம்ம பகுதியில், நம்முடைய வார்டில், நம்மளுடைய தொகுதியில் எப்படி நம்ம செய்ய போகிறோன்றதுக்கு தான் இந்த பிரிவு. அது வந்து ஒரு பக்கம் நம்மளுடைய பாரத திருநாட்டில் மருத்துவத்தை பாரம்பரியமாக ஒரு பக்கம் பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னலாக இப்போ ஆங்கில அலோபதி மருத்துவத்தையும் பிரிச்சுக்கலாம். 1000 குழப்பங்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு ஒரு எமர்ஜென்சின்னு சொன்னால் அது அலோபதி தான். அலோபதியை மீறி எதுவும் செய்ய முடியாது. ஆனால் பாரம்பரியன்றது வந்து ஒரு நோயை வந்து முற்றிலுமாக வருமுன் காத்து விஷயத்துக்காக சொல்லியிருக்க நம்மளுடைய பாரம்பரியமாக சித்த மருத்துவம் சொல்லலாம், ஹோமியோபதினு சொல்லலாம். எல்லாரும் எதுக்கு போன போகிறோம்? சுவர் இருந்தால் சித்திரம் வரையப்படின்னு சொல்ல நம்ம உடம்பு வருமுன்னு பாதுகாத்துக்கணுன்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அப்படி வந்தாலும் அதற்கான அந்த நோயை தீர்க்கிறதுக்காக எல்லா வழிமுறையும் நம்மளோட பாரம்பரியத்தில் இருக்குது. அப்போது இந்த நிகழ்ச்சிக்கு குறிப்பாக நம்மளுக்கு சிறப்பாக மாநிலத்திலிருந்து வருகை தந்துள்ள நம்மளுடைய மாநில மருத்துவ பிரிவு செயலாளர், கல்லீரல் மருத்துவ நிபுணர், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற கூட பேர் சொன்னால் தெரியும், நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ண கூட தெரியும், டாய் வரைக்கும் சொன்னால் தெரியும். சார் வந்து நம்ம பார்ட்டியிலேயே நம்மளுடைய நிர்வாகி திவாகரனுடைய அவருடைய மகனுக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து அவரே ஸ்பெஷல் ஆப்ரேட் தனிப்பட்ட முறையில் அதிக முறையை உதவிகளை செஞ்சுருக்காரு. அதற்காக இன்றைய தினம் இப்போ வந்து அந்த உதவியை வந்து நான் சொல்லி அவருக்கு தேங்க்ஸ் பண்ணதில் நான் நன்றி தெரிவிக்கல ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். மருத்துவம் என்பது சேவை. இப்போ நாம் எப்படி பண்ண போறோம்? ஒரு பக்கம் நோய் வராம தடுக்கணும், இன்னொரு பக்கம் வந்த நோயை நம்ம போக்கணும். அதுதான். அப்ப நோய் வராம தடுக்கணும்னா ஒவ்வொரு பகுதியிலும் போயிட்டு விழிப்புணர்வு ஏற்படுறதுக்கான விஷயம். மழை வந்துச்சுன்னா மழை வந்து எப்படி நம்ம பாதுகாக்கணும்? கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், சுகாதாரத்துறை சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்குது. அதை செயல்படுத்துறது தான் ஸ்டேட் கவர்மெண்ட். ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவாங்க யானைக்கால் வராதுக்கு மாத்திரை கொடுத்துதான் இருக்காங்க, டைரியா வராதுக்கு மாத்திரை கொடுத்துதான் இருக்காங்க. இதை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலை அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கு. அதே டைம்ல நமது கட்சியில நமது மருத்துவர் பிரிவும் எந்த அளவுக்கு மக்களுடைய பணியில் செய்ய போறாங்கன்றதா, எந்த அளவுக்கு மருத்துவத்தை சார்ந்தவர்களும் மருத்துவத்துறையை சார்ந்தவர்களும், ஏதோ ஒரு குறிப்பிட்ட டாக்டர் மட்டுமே செஞ்சுட்டா எல்லா விஷயம் சரி. டாக்டர் ஒரு டிபார்ட்மெண்ட்னா எல்லாமே சேர்ந்தா, இன்ஜினியரும் வேணும், அந்த துறை சார்ந்த அம்மா இருக்காங்க, அந்த துறை என்ன சொன்னீங்கன்னா பிஹெச்டி படிச்சு மைக்ரோபயாலஜி. ஒரு விஷயம் நோய் வருதுன்னு அவங்களோட ரிசர்ச்சும் தேவை. சாருக்கு தெரியும், சார் தெளிவாக பேசுவார். மருந்து கடுமை பண்ணி அவங்களுடைய துறை சார்ந்த அவங்களுடைய வாய் வரைக்கும் தான் முக்கியமாக செயல்படும். அதே மாதிரி எல்லாமே தான் தேவை. மருத்துவர் பிரிவில் மருத்துவரும் கூட இருப்பாங்க. அதே மாதிரி பிசியோதெரபி சொல்லுவாங்க, ஒரு அவங்க ஏன்முறை மருத்துவம் சொல்ல தேவை. அதே மாதிரி எனக்கு சித்த மருத்துவத்தில் ஹோமியோபதி மருத்துவம் மற்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. எல்லாமே இருந்தாலும் கூட, ஆனால் அந்த பாரத பிரதமர் அவர் வந்துதான் அனைத்து மருத்துவத்துக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. ஆயுஷ், யோகா வராம இருக்கணும்னா எப்படி வராம இருக்குன்னா யோகா பண்ணணும். யோகா சித்தா, யுனானி, சித்த மருத்துவம், இந்த 4 டிபார்ட்மெண்ட், இந்த பாரம்பரிய மருத்துவத்தை சேர்ந்து ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் கொடுத்து ஒரு நம்ம பாரம்பரிய மருத்துவத்துக்கு அங்கீகாரம் கொடுத்து பாரத நரேந்திர மோடி அவர்கள். அதே மாதிரி இப்போ கூட எல்லா சில நோய்களுக்கு, சில விஷயத்துக்கு இப்போ நான் சொல்ல நாட்பட்ட நோய்களுக்கு, சில விஷயத்துக்கு வந்து சில 2 பேருமே சேர்ந்து சில அந்த நோய்கள் அதான் சொன்னாங்க. எப்பயுமே என்ன விஷயம் ஊட்டச்சத்து குறைபாடு தான் சொல்லுவாங்க. அது சித்த மருத்துவத்திலும் சரி, ஆயுர்வேத மருத்துவத்திலும் சரி, வராம இருக்கிறதுக்கு சில விஷயம் சொல்றாங்க. சில அலோபதி மருத்துவர்கள் கூட இந்த இதெல்லாம் எடுங்கன்னு சொல்லுவாங்க. அது துறை சார்ந்த சப்ஜெக்ட், நான் போக முடியாது அந்த விஷயத்துல. ஒரே விஷயம்தான், எல்லாமே நோயை போக்குறதுக்கான விஷயம் தான் எடுத்திருக்காங்க. சித்த மருத்துவம் சொல்றாங்க, ஒரே சின்ன மருத்துவம் செந்தூரம் பஸ்மன்னு சொல்லுவாங்க, ஒரு சின்னதாக கொடுத்தா. ஆனா அந்த அளவுக்கு நீ கொடுக்குற அளவுக்கு திறமையான ஆட்கள் இன்னைக்கு இல்லைன்னா கொஞ்சம் கிடையாது. அது சைடு எஃபெக்ட் ஆச்சுன்னா அதோட வேல்யூ என்னன்றது சொல்லிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆனா இருந்தது
கண்டிப்பாக அந்த சொல்ல ஒரு சின்ன பஸ்மன் தான் கொடுப்பாங்க. அந்த புற்றுநோயை கூட நீக்கிறதுக்கான அந்த அளவுக்கு திறமை வாய்ந்த மருத்துவர் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு போலியான சில விஷயம் இருக்கிற ஒரு விஷயத்துக்காக தான் ஒரு ட்ரக் கண்ட்ரோல் இருக்கு, நம்ம தேசியத்தில் இருக்கு, மெடிக்கல் கவுன்சில் இருக்கு. என்னதான் இருந்தாலும் கூட நம்ம உலகத்தை ஆட்ட வைக்கிறது இன்டர்நேஷனல் மெடிக்கல் மாஃபியா தான். அதெல்லாம் மீறி இன்றைய தினம் நம்முடைய பாரத பிரதமர் இந்த கொரோனா என்ற தொற்றுல இருக்க சொல்ல நம்மளுடைய சுயமா நம்மளே மருந்தை கண்டுபிடிச்சு நம்ம நாட்டு மட்டும் இல்லாம பாரத நாட்டு மட்டும் இல்ல உலக நாட்டுக்கு நம்மளுடைய கோவிஷீல்டும் கோவேக்சினும் கொடுத்து இந்த பாரத தேசம் மட்டும் இந்த உலகத்துல இருக்கிற மக்களே வந்து பாதுகாத்த பெருமை நரேந்திர மோடிக்கு சாரும். அப்போ இந்த விஷயத்தை எதுக்கு மருத்துவர் பிரிவு எதுக்கு நம்ம ஒண்ணு நம்ம சேவையின் மூலயமா மருத்துவர் ஆணையம் ஒருங்கிணைப்பு செய்து மக்களை நோய் வராம தடுக்கணும். அதே டைம்ல வந்த நோயை போக்குறதுக்கான வேலையை செய்யணும். நீங்க பர்மனண்டா ஒரு இடத்துல ஒரு 3 தொகுதி இருக்குன்னு வச்சுக்கலாம். குறைஞ்சபட்சம் 3 தொகுதியில முதற்கட்டமா 3 இடத்துல ஒரு பர்மனன்ட் மையமா உருவாக்கணும். அங்க வந்து ஸ்கிரீனிங் பண்ண சாதாரண நடத்திட்டு போயிட்டு இல்லாம அந்த தொடர்ச்சியா ஒரு கார் மாதிரியே போட்டு அது நீங்க தான் பேசணும். அது எனக்கு அந்த சப்ஜெக்ட் எனக்கு தெரியாது. அவங்க ஸ்கிரீன் பண்ணி அவங்களுடைய டேட்டா ஷீட்டை வச்சுட்டு அவங்க மேற்கொட்ட மேல் மருத்துவத்துக்கு தேவைப்பட்டதுன்னா உங்களுடைய டாக்டரோட வழிகாட்டுதல் முறை அவங்க எங்க சிகிச்சை பண்ணுறதுக்கான வேலையை செய்யறதுக்கான வேலையை முறைப்பா நீங்க செய்யணும். அது மட்டும் இல்லாம நலிவடைஞ்சிருந்தாங்கன்னா அதுக்கான வேலையும் அதுக்கான பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு கூட ஏற்பாடு செய்யறதுக்கான வேலையும் திட்டம் இருக்கணும். 2 விஷயம் திட்டம் இருக்கணும். இன்னொரு பக்கம் விழிப்புணர்வு வேலையை நோட்டீஸ் மூலமா கொடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு மழை காலத்தில் எப்படி இருக்கணும், குறிப்பா இப்போ தொட்டு வந்தா எப்படி இருக்கணும், எப்போ ஒரு விஷயம் தான் இப்படி, அதாவது இப்போ எந்த ஒரு விஷயமும் வரலாம், அந்த நோயை பற்றி புரிதலுக்கான வேலையை நீங்க செய்யணும். இப்போ கடந்த முடிஞ்ச மார்பக புற்றுநோய் விஷயத்த தொடர்ந்து இந்த 1 மாசம் பிங்க் விஷயத்தை பத்தி செஞ்சாங்க. மார்பக புற்றுநோய் எல்லா மகளிருக்கான விஷயத்த அது எப்படி ஸ்கேன் பண்ண விஷயம் சொல்லி கொடுத்து அதே மாதிரி விஷயத்த செய்யணும். இது எனக்கு புரிஞ்சதை நான் சொல்லியிருக்கிறேன். சார் தெளிவாக சொல்றாரு. அதனால ஒரு டிசீஸை பத்தியும் அந்த புரிதலை மக்கள்கிட்ட ஒரு பயத்தை போக்குறதுக்கான வேலையை நீங்க செஞ்சு அதோடைய விவேகானந்தர் எப்படி சொல்லாரோ சுவர் இருந்தா சித்திர வரையணும், நான் என்னதான் பேசினாலும் கூட நானும் என் உடம்பு பார்த்துக்கணும், நீங்களும் உங்க உடம்ப பார்த்துக்கணும். உடல் வலிமை தான் நம்ம நினைச்ச இடத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முதல் அடிப்படை காரணம். சுவர் இருந்தால் சித்திர வரையணும் விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. ஒரு மனுஷன் வாங்கணும், ஃபுட்பால் வேணும்னு சொல்லுவார். அதே மாதிரி நம்ம எல்லாருமே 100 ஆண்டு காலம் வாழணும். ஆனா நம்ம சொல்றோம் இன்னொரு காலத்துல ஒரு மனுஷனோட வயசு 120. இன்னைக்கு இந்த அரசாங்கம் குறிப்பா தமிழக அரசாங்கம் இந்த போதைப் பொருள் காரணமாக லைஃப் ஸ்பேனே குறைஞ்சிருக்கு. 55 வயசு 60 வயசு 45 வயசு இருக்கிறாங்க. அந்த மது சார்ந்த அந்த போதைப் பொருள் தான் இன்னைக்கு குறிப்பா இருக்கு. இந்த 100 வயசு 80 வயசுன்றதே குறைஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம உணவு பழக்க முறையும் மாற்றுறது காரணம். நைட்டு உணவு துரித உணவு சாப்பிட்றது, அந்த எண்ணெய் எல்லா விஷயமா சார் சொல்லுவார். அதை பற்றியெல்லாம் எனக்கு சொல்லலாம், அவரே சொல்றாரு. ஆனா எல்லாமே நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்கும் நாம் கடந்து வந்த பாரம்பரிய முறையை மறந்ததுதான் நம்ம காரணம். காலையில எப்படி எழுந்துக்கிறது, இரவு எவ்வளவு நாள் சாப்பிட்றதுல இருந்து எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுல இருந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தை மறந்ததோட விளைவு தான் நம்ம இந்த நிலைக்கு நம்மளுடைய சமுதாயம் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது. ஆகவே நாம நம்மளையும் பாதுகாத்துக்கணும், நம்ம சார்ந்த மக்களையும் பாதுகாத்துற வேலையில மருத்துவ பிரிவு செயல்படணும். அவங்க சம்பந்தப்பட்ட துறையில மக்கள் சேவை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மருத்துவ பிரிவு தலைவர் மணிமாறன் அவர்களுக்கும் குறிப்பா இன்னொரு விஷயம் நம்ம செய்யணும். இந்த ஆம்புலன்ஸ் வசதியும் ஒரு இடத்துலயாவது உடனே ஒரு மாசத்துல நம்ம மருத்துவ பிரிவு செயல் துவக்கத்துக்கான வேலையை இலவச ஆம்புலன்ஸ் வேலையை செய்யணும். அதே மாதிரி இது சேவையா பார்க்கணும், 100 பக்கம் சேவையா பார்க்கணும். இந்த ப்ரீசர் பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணி மக்களோட கொடுக்கறதுக்கான வேலையை 2 விதமாகவும் செய்யணும். இது அந்த கோரிக்கை மட்டும் உங்கள்கிட்ட வச்சுட்டு மருத்துவ பிரிவு சார்போ ஒரு ஆம்புலன்ஸ் சேவை குறிப்பா இந்த ஏரியாலேயே தான் சரி, இதான் ஒரு இடத்துல உங்க பகுதியில் விட ஆரம்பிங்க. உங்க பகுதியில் டவுன் ஒரு ஊராட்சி குண்டத்தூர் ஒன்றியத்தில் ரொம்ப டை ஏரியா, அங்க ஆரம்பிங்க, தொடக்கமா இருக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த ப்ரீசர் பாக்ஸ் ஃப்ரீ சர்வீஸும் நீங்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய மருத்துவ சேவையும் சென்னை கிழக்கு மாவட்டமானது 67 கட்சி மாவட்டத்திலும் இல்லாம 234 தொகுதியிலும் இல்லாம இந்த தமிழகத்திலேயே நம்ம மாவட்டம் தான்
சிறந்த மருத்துவ பிரிவு சேவை சரியாக சேர்ந்திருக்காங்கன்னு சொல்றாலும் பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்து அருமையான வாய்ப்பு கொடுத்த அனைத்து மருத்துவ நிர்வாகங்களுக்கும் தாமரை சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த மருத்துவ முகாமில் பங்கேற்று மருத்துவ சேவை செய்த மருத்துவர் அனைவர்களுக்கும் மாவட்டத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மாவட்ட தலைவர் நம்ம மருத்துவ சேவை எப்படிலாம் மேம்பட செயல்படணும்ன்றது பல குறிப்புகள் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நம்ம மனசுல வச்சுட்டு என்னுடைய மருத்துவ பிரிவு நிர்வாகிகள் மேல் உள்ள நம்பிக்கை என்பார் ஒவ்வொன்றா தலைவர் ஆசைப்படி நம்ம செயல்படுறோம். நம்முடைய பாரத பிரதமர் முதல் 5 ஆண்டு காலத்துல உண்ண உடை உடற்கு இருக்க இடம் அப்புறம் மருத்துவத்துக்காக காப்பீடு திட்டத்தை உருவாக்குனாரு. அந்த காப்பீடு திட்டத்துல தெளிவான ஒரு முன்னுரிமை கொடுத்து பண்ணாரு. தமிழகத்துல மட்டும் இந்த காப்பீடு எது எடுத்தாலும் ஒரு வால்வு ஒன்று போடுவாங்க, தடுப்பு வால்வு ஒன்று போடுவாங்க. அதை நடைமுறைப்படுத்தாம சிக்கல் இருக்கு. அப்புறம் அந்த விஷயத்தை பற்றி தமிழகத்துல அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை எப்படி பெறுவது, அதற்குள்ள நடைமுறை சிக்கல் என்று பற்றி எப்படி பெறணுன்ற விஷயத்தை மருத்துவ மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு அமைப்பாளர் வேல்முருகன் அவர்கள் விளக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. ஒரு பெரிய நோக்கமாக மருத்துவ பிரிவு சார்பாக இங்கே வீட்டில் இருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன். இதை ஒரு நல்ல தருணத்தில் இது இந்த பிரதமரின் மத்திய அரசு நலத்திட்டம் சார்பாக ஒரு விளக்க உரைக்கு அழைத்த நிர்வாகிகளுக்கும் வாய்ப்பு கொடுத்த மாவட்ட தலைவர் திரு குமார் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ எல்லாருக்கும் உங்கள் டாக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், மருத்துவ உலகத்தில் ஒரு சாமானிய மனிதன் ஒரு மருத்துவம் பார்த்து எவ்வளோ அவனுக்கு கஷ்டம் இருக்கும். அதுக்கு எவ்வளோ பணம், ஏன்னா போனவனே தெரியும் நல்லா எதுவும் பைசா இல்லாமல் நடக்காது. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பைசா தேவைப்படும். ஒரு சாமானிய மனிதனுக்கு பைசா எங்கேருந்து போவான்? திடீர்னு ஒரு 2000 3000னா பிரச்சனை கிடையாது. திடீர்னு 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு சொல்ல பார்த்து இதுக்கு மாதிரி அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பிரதமர் கிட்டத்தட்ட 2017 பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதம மந்திரி மருத்துவ காப்பீடு திட்டம் எடுத்து வந்துறாங்க. இது நாடு முழுக்க யுனிக். இது நீங்கள் தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு பார்த்து கலைஞர் காப்பீடு திட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் அம்மா காப்பீடு திட்டமாக ஜெயலலிதா வந்தப்போ மாற்றினாங்க. இது என்டர் இங்கே ஸ்டேட்குள்ள மட்டும் தான் பார்க்க முடியும். இது அதே ஒரு மனுஷன் திடீர்னு வேலை விஷயமா ஆந்திரா போகிறாரு, இல்லை கர்நாடகா போகிறாரு, இல்லை அங்கே சுற்றுலா போகிறாரு, அங்கே எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவருக்கு அங்கே பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நாடு முழுக்க 5 லட்சம் ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் காப்பீடு திட்டம் எடுத்து வந்திருக்காங்க. இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 2011 கணக்கீட்டின்படி எல்லாருக்கும் கோட்டா இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அதனுடைய சில பேருக்கு லிஸ்ட்ல இருக்கும், இருக்காது. இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டும் உங்கள் இப்போ கூட ஒரு ரேஷன் கார்டு இருந்தால் நம்ம இருக்கிறவங்களை கண்டுபிடிச்சிடலாம். இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அலுவலகம், அந்த அலுவலகத்தில் போனீங்கன்னா அங்கேன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, மருத்துவ காப்பீடு அட்டைக்குன்னு சொல்லிட்டு போகிறச்ச உங்களுடைய ரேஷன் கார்டு ஒரிஜினல் ஜெராக்ஸு, ஆதார் கார்டு ஒரிஜினல் ஜெராக்ஸு, அந்த ரேஷன் கார்டுக்குள்ளே 18 வயசுக்குள்ளே மேற்பட்ட யார் போனாலும் அங்கே இன்க்ளூட் பண்ணி தருவாங்க. இது ப்ரொசீஜர். சில டைமு அதில் அப்படி கார்டு வாங்கிட்ட அப்புறம் சில ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு ஒரு விஷயம் வரும். அதில் நடைமுறை சிக்கல் என்ன வரும்னா நம்ம போகிறதுக்கு முன்னாடி பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லாரும் பிளான் பண்ணி யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதில்ல, அது ரொம்ப ரேர். அப்படி பிளான் பண்ணி போகணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த வெப்சைட்லேயே இருக்குது எந்தெந்த ஹாஸ்பிட்டல் இதுக்குள்ளே ஃபெசிலிட்டியாக அது கார்டியாலஜி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஹாஸ்பிட்டல் இந்தியா முழுக்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது குறிப்பாக தமிழகத்தில் ஒரு 1500 ஹாஸ்பிட்டல் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதையும் மீறி சில ஹாஸ்பிட்டலில் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், ஆனால் ஒரு நடைமுறை சாத்தியம் என்னன்னா, இப்போ நம்ம போய் ஒரு ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். ட்ரீட்மெண்ட் முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கார்டு இருக்கிற விஷயத்தை யாரையும் சொல்கிறது இல்லை. ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து ஒரு 10,000 கட்டிட்ட போகிறேன், என்கிட்ட கார்டு இருக்குன்னு சொன்னோன்னா அவன் என்ன பண்ணுறான், ஓப்பனாகவே சொல்கிறான், சார் என்கிட்ட இது என்கிட்ட கிடையாது, நீ வெளியே தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் முன்னாடியே சொன்னீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், ப்ரிப்பேர் யூஸ் பண்ணுவான். அவன் இல்லைன்னு சொல்லாமல் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு நம்ம வாய்ப்பு ஏற்படுத்திடணும். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுற விஷயம் என்னன்னா, போயிடுவாங்க அவசரத்தில் ஒரு 50,000 பணம் கட்டுவாங்க. அப்புறமா சொல்லுவாங்க, சார் என்கிட்ட கார்டு இருக்குது சார். அவன் ஓப்பனாக சொல்லுவான் கார்டு, அவன் அந்த சிஸ்டத்துக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருந்தாலும் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்மள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே அதுக்கப்புறம் நம்ம வாங்கிலாம் கொடுத்துருக்கோம், நிறைய விஷயம் கொடுத்துருக்கோம். அது வேணால் கொஞ்சம் கஷ்டமாயிடுது.
அதுக்குள்ளே அவங்க போய் பணம் கையில் கட்டுறாங்க, அதுக்கப்புறம் போய் ரீஃபண்ட் பண்ணுறது கஷ்டமாயிடுது. நம்ம போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், செக் பண்ணிவிட்டு போனோம். இல்லைங்களா அப்படின்னா அது மாதிரி வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் ரிசிப்ட்டு, ட்ரீட்மெண்ட் ரிசிப்ட்டு, உங்களுடைய பழைய கார்டுலாம் இருந்தால் கொடுத்தீங்கன்னா திரும்பி வாங்கி தரதுக்கு எங்களோட துறை சார்பாக நாங்கள் வந்து ஆவணம் செய்ய காத்திருக்கோம். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மருத்துவ பிரிவு சார்பாக எங்கேயாச்சும் இந்த 5 லட்ச ரூபா காப்பீடு மட்டும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக கேம்ப் பண்ண சொன்னீங்கன்னா எங்களுடைய கொலீக் வருவாங்க, இல்லை நாங்களும் வருவோம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் 70+ எபோவ்னு ஒன்று இருக்குது. இது வந்து எக்கனாமிக் நோ கேட்டகரி, ஸ்லாப்பே கிடையாது. ஒரு இன்கம் அம்பானி கூட 70 வயசு ஆயிடுச்சு, நான் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்து போகிறேன், எனக்கு 5 லட்சம் வேணா தரத்துக்கு தயாராக இருக்காங்க. நான் ஒரு விளையாட்டாக சொன்னேன். அதாவது சாதாரண ஒரு ரோட்டில் கடை வச்சிருக்கிறதுலேருந்து ஒரு கார் விற்கிறவரெல்லாம் 70 வயசு அப்பாவுக்கு இந்த சிஸ்டத்துக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நாங்கள் ரெடி பண்ணி தரோம். இதுதான். வேற ஏதாச்சும் இது சம்பந்தமா ஏதாச்சும் கேள்வி இருக்கா கேட்கலாம். நீங்க இந்த நிறைய பேருக்கு நம்ம வந்து வயாவண்ணா கார்டு வாங்கி கொடுத்துருக்கோம். நிறைய பேருக்கு செல்லல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ல செல்லுன்னு சொன்னா அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கார்டு கொடுக்குது, ஆனா அது வந்து இன்சூரன்ஸ் எடுத்துட்டு சொல்லி அனுப்புறாங்க. இப்போ யாராச்சும் சப்போஸ் ஜி சொன்ன மாதிரி 70+ எப்போ கார்டு போயிருப்பீங்க, அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ரெஃப்யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னா அவங்கக்கிட்ட தயவு செஞ்சு கேளுங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்க கேளுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், அந்த வெப்சைட்டில் நாங்கள் வந்து பார்க்குறோம், அந்த ஹாஸ்பிட்டல் பேர் இருந்துச்சுன்னு சொன்னால் நான் அந்த ஹாஸ்பிட்டல் நாங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். நீங்கள் கொடுக்க தேவையில்ல, இந்த மாதிரி உங்கள் கார்டை பேஸ் பண்ணி இது மாதிரி போனாங்க, இவங்களை பார்க்கல அப்படின்னு சொல்லி நாங்களே துறை சார்ந்த புகார் தெரிவித்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா உன்னை எலிஜிபிள் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஆதாரமாக காமிக்கலாம். நீங்கள் பாருங்க, எங்கள் வெப்சைட்டில், கவர்மெண்ட் வெப்சைட்டில் உங்கள் ஹாஸ்பிட்டல் பேர் இருக்கு, நீங்கள் எப்படி இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நன்றி, வணக்கம். என்னுடைய சக நண்பரும் இணை பொறுப்பாளருமான திரு பாக்யராஜ் அவர்கள் இது பற்றி சிறிது உள்ளார்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். மருத்துவ பிரிவு இன்ட்ரோடக்ஷன் கூட்டம் இதில் பேச அழைத்தமைக்கு அனைவருக்கும் என்னோட மதிய வணக்கம். மத்திய அரசு மருத்துவ காப்பீடு திட்டம், இதில் நம்ம சென்னை கிழக்கு மாவட்டம் மட்டும் நம்ம மாவட்ட தலைவர் என்ன இந்த பிஜேபிக்கு அறிமுகப்படுத்தினது அவர் தான். அவரோட செயல்பாடுகள், அவரோட ஆரம்ப கட்டத்திலேருந்து என்னோட உறுதுணையாக இருந்து நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் அவர் பண்ண 2 விஷயம் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. 25 லட்ச ரூபாய்க்கான மருத்துவ காப்பீடு திட்டம். 5 லட்ச ரூபா மட்டும் கிடையாது, டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு 25 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணுவாங்க. நம்ம மத்திய அரசு பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது நம்ம மாவட்ட தலைவரோட ஒப்புதலோட நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். 2 பேருக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். அதை வெகு விரைவில் உங்களுக்கு காட்சிப்படுத்தவும் செய்யுது, யாருக்கு பண்ணியிருக்கோம், எவ்வளோ செலவில் பண்ணினாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் 12,000 பேருக்கு மருத்துவ காப்பீடு எடுத்து கொடுத்துருக்கோம். நம்ம பாரத பிரதமரோட மருத்துவ காப்பீடு திட்டம் மட்டும். இங்க என்ன விஷயம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 2011 அப்போ சென்சஸ் எடுத்தாங்க. அப்போ எடுத்ததுதான் இந்த மருத்துவ காப்பீடு திட்டம். அந்த சென்செக்ஸ் பிரகாரம் மட்டும்தான் நம்ம பாரத பிரதமரோட காப்பீடு திட்டம் கொடுக்க முடியுது. மீதி இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் எடுக்க முடியல. அதனால இந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கொண்டு வந்தாங்க, ஆயுஷ்மான் பாரத் கார்டு கொண்டு வந்தாங்க. இத நம்ம இந்தியா ஃபுல்லா எந்த ஸ்டேட்ல போனாலும் எல்லாரும் எடுக்கலாம் ஆயுஷ்மான் பாரத் கார்டு. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது. 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. ஆனா எல்லா ஸ்டேட்லயுமே எல்லா வயதினருக்கும் மருத்துவ காப்பீடு பிலோ பாவர்ட்டி லைன் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. ஆனா இங்க தமிழ்நாட்டுல மட்டும் எந்த திட்டத்தையும், நம்ம தம்பி ஐசாக் பேசினாங்க, எதை காட்சிப்படுத்தினா இந்த இதுக்கு வந்தேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுதான் உண்மையான விஷயம். நிறைய திட்டங்கள் இங்க கொண்டு வரப்பட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ண விடலை. அந்த விஷயங்கள் தான் இங்க நிறைய நம்ம அஃபெக்ட் ஆகுது. நம்ம கட்சியை இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போக விடாம பண்ற காரணமும் இந்த ஒரு காரணம் மட்டும்தான். ஏகப்பட்ட திட்டங்கள், எண்ணிலடங்கா திட்டங்கள், எதையுமே இங்க நிறைவேற்ற விடலை. அதுல இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் மேஜர் ரோல் இன்வால்வ் ஆயிருக்கு. ஏன்னா இது நம்ம தலைவர் சொன்ன மாதிரி மெடிக்கல் மாஃபியா, அந்த மெடிக்கல் மாஃபியா இங்க நம்ம மருத்துவ காப்பீடு கொண்டு வந்தாக்கா அவங்களோட சம்பாதிக்கிறது எல்லாமே பறிபடும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம மருத்துவ காப்பீடு கொண்டு வராம இருக்கிறாங்க. இந்த மருத்துவ காப்பீடு
கண்டிப்பா எல்லாருக்குமே 70+ கண்டிப்பா எடுத்து கொடுக்கலாம். ஆனா அந்த 70+ முன்னாடி இருக்கிறவங்களுக்கு எடுக்க முடியாது. அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, இங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட மருத்துவ காப்பீடு அது வந்து அதுல வந்து ஸ்பெசிபிக்கா போட்டிருப்பாங்க. எல்லாருக்குமே நீங்க சொல்லலாம், ஒருங்கிணைந்த மருத்துவ காப்பீடு திட்டம் CMCHIS PMJOY ஒருங்கிணைந்த மருத்துவ காப்பீடு திட்டம்னு கொடுப்பாங்க. அது இங்க இருக்கிற கலெக்டர் ஆபீஸ்ல போய் கேட்கலாம். அந்த கலெக்டர் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு இன்கம் சர்டிபிகேட் கேட்பாங்க. அந்த இன்கம் சர்டிபிகேட்டோட அங்க போய் ஒரு ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு அந்த மருத்துவ காப்பீடு கிடைக்கும். அந்த மருத்துவ காப்பீடு வாங்கி வச்சுட்டு சொல்லுங்க, இந்த ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்படும். ஏற்பட்டது பிறகு இந்த பாரத காப்பீடு திட்டம், பாரத பிரதமரோட காப்பீடு திட்டம் கம்ப்ளீட்டா எல்லா இடத்துலயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து நிச்சயம் நடக்கும். சரிங்களா? யார் யாருக்கு இல்லையோ கண்டிப்பா அவங்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் எடுக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க, செய்யுங்க. இந்த இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும்போது யார் யாருக்கு வேணும்னாலும் மருத்துவ காப்பீடு வேணும்னாலும் சொல்லுங்க. கண்டிப்பா எங்களோட துறையில இருந்து கண்டிப்பா எடுத்து நாங்க எங்களோட பெரிய மாவட்ட 2 பேருமே ஈசர் மையத்தை வச்சிருக்காங்க. வேல்முருகன் வச்சிருக்காரு, அப்புறம் பாக்யராஜ் வச்சிருக்காரு. ஏதாவது இந்த சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க மத்திய அரசாங்கம் நல்ல திட்டமா இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்டோட நல்ல திட்டமா எந்த விஷயமா இருந்தாலும் அதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு அவங்ககிட்ட விண்ணப்பிச்சுக்கலாம். எந்த அரசாங்கத்தோடைய திட்டத்தை அதை பற்றி ஆலோசனை எல்லாமே ஒரு 2 பேர் நீங்க கேட்டாருங்க, அவங்க நம்பரோட வாங்கிக்கலாம். நீங்க உங்க நம்பர் கொடுங்க. 91763 இது வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பரு. 9176372696. மாவட்ட தலைவர் அனுமதியோடு ஒரு தகவல். சமீபத்தில் நடந்து முடிஞ்ச மாவட்ட பிரிவு தலைவர்கள் மாநாடு நடந்தது திருச்சியில். அப்போ எங்கள் மாநில தலைவர் சொன்ன ஒரு தகவல், பிரதானமாக சந்திக்கிற பிரச்சனை என்னன்னா, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கார்டு, நம்ம ஆயுஷ்மான் பாரத் கார்டு கொடுக்கும்போது இது செல்லாது, முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் கார்டு தான் செல்லும்னு சொல்றாங்க. அப்படி எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல சொன்னாலுமே மினிமம் 10 நிமிஷம், அதிகபட்சம் 1/2 hour கார்டை அக்செப்ட் பண்றதுக்கான எல்லா வேலையும் மாநிலம் மருத்துவ பிரிவு சார்பில் கண்டிப்பாக செயல்படும், நடத்தப்படும். இது யாருக்கும் மிஸ் ஆகாது. அப்படி மிஸ் ஆச்சுன்னா 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் லைசன்ஸே சோதனைக்கு ஆகிற அளவுக்கு எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. நீங்க தைரியமா சொல்லலாம், யாரை சந்திச்சாலும் சொல்லலாம். யாரு உங்க மூலியமா கார்டு கொடுக்குறீங்களோ அவங்க கிட்ட உங்க நம்பரை கொடுங்க. எதனா பிரச்சனைனா சொல்லுங்க, இமீடியட்டா சரி பண்ணுங்க. இது சம்பந்தமா ஒரு தகவல் மட்டும் சொல்றேன். ஏன்னா நான் வந்து நிறைய விஷயம் பண்ணிருந்தனால ஒரே எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்றேன். யாருக்கு நம்ம கோட்டை பொறுப்பாளர் முன்னாடி இருந்தாங்க, நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு பாஸ்கெட், அவருடைய ஒரு RSS குடும்பம் தெரிஞ்சவர் குஜராத்ல இருந்து நம்ம தமிழர் தான். நான் சென்னை அங்க கார்டு எடுத்துறாரு, அங்க வேலை இருந்ததுனால கார்டு எடுத்துட்டு இங்க வந்துடுறாரு. நம்ம இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் ஆகுறாரு. அட்மிட் ஆனோன்னா என்ன பண்றாங்க, இந்த கார்டு இருக்குன்னு சொல்றாரு, ரிப்ளேஸ் பண்றாங்க. அவர் என்கிட்ட நைட்டு ஃபோன் பண்ணாரு. நான் ரிப்ளேஸ் பண்ணோன்னா காரணத்தை கேட்டேன், கால் பண்ணேன், எல்லாத்தையும் சொன்னாரு. ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் வாங்கினேன். உடனே என்ன பண்ண, சம்மந்தப்பட்ட துறைக்கு அவருடைய டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சோன்னேன். வித்தின் ஒரு 4 நாளுக்குள்ள இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் எனக்கு ஃபோன் பண்றாங்க. சார் எங்ககிட்ட அந்த மாதிரி விஷயம் இல்லைன்னு தான் சார் சொன்னா, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லல, அவருக்கு வந்து வேற ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, அதில் நானே அவரை SRM ஷிஃப்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு SRM ஷிஃப்ட் பண்ணிட்டு எனக்கு ஃபுல் டீட்டெயில் கொடுத்தாங்க. இது ஏன் அது சொன்னா, இது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஒரு வாட்டி நம்ம மாநில தலைவர் அந்த அண்ணாமலைஜி இருக்கிறச்ச இதே மாதிரி ஒரு கல்மெண்ட்டு தமிழகத்துல அவர் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அதை நிவர்த்தி பண்ணிட்டு அவர்கிட்ட ஒரு போட்டோட பார்த்துருப்பீங்க, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருப்பேன். இது மாதிரி ஒரு 4-5 விஷயம். ஆனா நிறைய பேர் ஏன் வரதில்லை அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் போன அப்புறம் அவங்க அந்த டைம்ல அவங்களுக்கு என்ன வழி அதை மட்டும் தான் பாக்குறாங்க. அப்புறம் விட்டுறாங்க, பாப்பா நம்ம போயிட்டு அந்த டைம்ல இல்ல திடீர்னு போயிடுவாங்க. ஆனா நம்ம சார்ந்தவங்க அது மாதிரி இருந்தாங்க. நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா அதை சரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்றி. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, திட்டம்லாம் வந்து நோக்கம்லாம் கரெக்டு தான், அவங்களுடைய அந்த நோயோட பாதுகாப்பு அவங்களுடைய தன்மையை பொறுத்து சிகிச்சை வேறுபாடும். அந்த சிகிச்சை வேறுபாடும் சில முக்கியமான பெரிய மேஜர் சிகிச்சைனா வேற ஹாஸ்பிட்டல் மாற்றுவோம். அது காரணமாக கூட அந்த இன்சூரன்ஸ் தடைப்படலாம். அது தெளிவாக சார் சொல்றாரு விஷயத்த. இன்னொன்று, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட். எல்லாருமே டைரக்டா வந்து
முகாம் நல்ல ஒரு பேஷண்ட்டை பார்த்தா நல்ல ஒரு வேல்யூபிளான ஒரு டைம் ஒரு 1000 பேர் மருத்துவம் பார்க்கறத நம்ம தடுக்கக்கூடாது. நிறைய பேர் பேஷண்ட் பார்த்தோம்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க பார்த்து அவங்களுடைய நேரத்தை செலவிடக்கூடாது. ஒரு விதத்துல முகாம் போடணும். எந்த அளவுக்கு நம்ம வந்து நேரத்தை பிரிச்சுக்கிட்டு டைரக்டா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு சிறப்பு நிபுணர் வந்து கீழே இறங்கி நம்ம மருத்துவ முகாம் போட முடியாது. ஆனா மருத்துவ முகாமும் நடக்கணும். அதுக்கு யாருன்றத விஷயத்த நீங்க பார்க்கணும். அதை வந்து நம்ம அந்த டைம் டேபிள் போட்டு ஒரு வாரத்துல 1 மாதம் 3 மாதத்துக்கான வேலையை 3 மாதம் ஒரு டைம் டேபிள் போட்டு அந்த டைம்ல அவங்களுடைய டெய்லி ஷெட்யூல அந்த நோயாளிகளுக்கான அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை பாதிக்காத அளவுல நீங்க வந்து இந்த விஷயத்த பண்ணுவோம். 3 மாதத்துக்கு ஒரு டைம் டேபிள் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் மாத்திக்கணும். சும்மா ஏதோ எடுத்தோம் கவுத்துன்னு சொல்லிட்டு ஏதோ விற்கணும் சாயங்கிறதுக்கு பண்ணாம 3 மாதம் டைம் டேபிள் போட்டு இந்த டைம்ல வர முடியுமா? அது யாரா இருந்தாலும் எந்த மருத்துவராக இருந்தாலும் சரி அதுக்கான வேலையை டைம் டேபிள் 3 மாதம் ரொட்டீனா இதுதான் நடக்க போகுதுன்றத எல்லா நிர்வாகியுமே தெரியும். 3 மாதத்துக்கான ஒர்க்கை இப்பயே நீங்க போட்டுருங்க. எவ்வளவு இடத்துல எந்த இடத்துல நடக்க போகுது முகாமு, அதுல டைம் தான் கலந்துக்க முடியுமா, இந்த முகாம் யாரை பயன்படுத்த போறீங்க, யாரை எடுத்து நடத்த போறீங்கன்னு சொல்லிட்டாதான் கரெக்டாக நடக்கும். அதனால ஒவ்வொருவரும் அந்த மருத்துவ பணி ஒரு மகத்தான பணி. அவங்க வந்து செய்யற மருத்துவ வேலையோ மக்கள் அந்த நோயாளிகளுக்கு பாதிக்கப்படான வேலையை நம்ம செய்யக்கூடாது. அதனால ப்ராப்பர் ரூட் மேப் 3 மாதம் ரூட் மேப் போட்டு என்கிட்ட கொடுத்துட்டு அந்த ரூட் மேப் வந்து எல்லா நிர்வாகி குரூப்ல வந்து பதிவு பண்ணிட்டா அது அதாவது நம்ம செய்யற வேலை தெரிஞ்சாதான் அந்த சம்பந்தப்பட்ட நோயெல்லாம் அந்த பகுதியில் இருக்க வந்து அந்த முகாம் கலந்ததுக்கான வேலையை செய்வாங்க. இந்த 3 மாதத்துக்கான வேலையை நீங்க ஒரு வாரத்துக்குள்ள நீங்க தயாரிச்சு சம்பந்தப்பட்ட முகாம் போற ஹாஸ்பிட்டல் கூட மருத்துவத்துறை கூட அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த விஷயத்துல இந்த பணப்பறம் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாரி உங்களோட மருத்துவ நிர்வாகி வந்து அவங்களோட டெய்லி ஷெட்யூல் மாறாம அந்த மருத்துவ சேவை பாதிக்காம அவங்க பங்கேற்க வைக்கிறதுக்கான வேலை செய்ய முடியும். நன்றி. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். எல்லா டைமும் எல்லாரும் கூட்டு வந்து அந்த மருத்துவ சேவையை பாதிக்கிற வேலையை நம்ம செய்யக்கூடாது. நன்றி. அடுத்ததாக சிறப்புரை மாநில செயலாளர் டாக்டர் ஜாய் வர்கீஸ் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ இந்த மாவட்டத்தினுடைய மருத்துவ பிரிவினுடைய அறிமுக கூட்டு விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய குமார்ஜி நம்மளுடைய மாவட்ட தலைவர் குமார்ஜி அவருக்கு எனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நம்ம மாவட்ட தலைவர் குமார்ஜி சொல்றப்ப ஹெல்த்தை வச்சு ப்ரிவென்ஷன்ல இருந்து மற்ற ட்ரீட்மெண்ட் வர ஆயுஷ் பத்தி காப்பீட்டு திட்டம் பத்தி எல்லாம் தெளிவா சொல்லிட்டு எப்படி நடத்தணும் அப்படின்றதையும் நம்முடைய மருத்துவ பிரிவினுடைய மாவட்ட தலைவர் மணிமாறன்ஜி அவருக்கு நம்ம எல்லாத்துக்கும் சிம்பிளா புரியுற மாதிரி சொன்னாரு. ஒரு 2 பாயிண்ட் மாத்திரம் நான் இங்க இன்சிஸ்ட் பண்ண விரும்புறேன். ஒன்று வந்து மருத்துவ காப்பீட்டு திட்டம் பத்தி நிறைய பேசியாச்சு. வருஷ சேலரி 70,000க்கு கீழே இருந்தாதான் அந்த காப்பீட்டு திட்டத்துக்கு நம்ம மக்கள் வந்து எலிஜிபிள் ஆவாங்க. ஸோ அதுக்கு உரிய மக்கள் உள்ள இதை நம்ம சொல்லி அவங்க வந்து அதுக்குரிய இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் சொன்ன மாதிரி அது நம்ம அதுக்குரிய இதில் போய் பதிய வைக்கணும். இங்கே வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நம்ம பிரதம மந்திரி மோடிஜி அவருடைய நேஷனல் லெவலில் காப்பீட்டு திட்டம். 2வது வந்து லோக்கலாக வந்து ஸ்டேட் லெவலில் இயர்லியராக கலைஞர் இருந்தது. அப்புறம் இப்போ வந்து முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம் இருக்கு. நம்ம ஸ்டேட்டில் அதை மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ப்ராக்டிக்கலாக உள்ள டிஃபிகல்ட்டி நாங்கள் என்ன பார்க்குறோம்னா, நம்ம ஸ்டேட்டில் அந்த கார்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஆரஞ்சு கார்டில் மோடிஜியினுடைய அந்த நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பேக் சைடில் இருக்கும். ஆனால் அதை ப்ரொமோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் ப்ராப்ளம். ஒழிய இப்போ அந்த இன்சூரன்ஸ் கார்டில் இப்போ சொன்ன மாதிரி என்ன தொகை அவங்க வந்து பிரித்து வச்சுட்டாங்க. ஆப்ரேஷன்னா இவ்வளோது, பெரிய பெரிய ஆப்ரேஷன் டிரான்ஸ்பிளான்ட் இதுக்கு இவ்வளோ தொகை, ஆர்டினரி ஆப்ரேஷன் இவ்வளோன்னு பிரித்து வச்சுருக்காங்க. அதனால் அது ஃப்ரீ. ஈவன் அந்த கார்டு வச்சாதான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜிலேயே ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயாக கிடைக்கும். இப்போ எம்எம்சியாக இருக்கட்டும், ஸ்டான்லியாக இருக்கட்டும், எந்த ஒரு மருத்துவ கல்வி இந்தி மாதிரி கிடையாது. சும்மா வந்து
எல்லாமே நான் படிக்கிற காலத்துல யார் வேணாலும் போய் மருந்து பார்க்கலாம், வைத்தியம் பார்க்கலாம், மருந்து தருவாங்க. இப்போ அந்த கார்டு இருந்தாதான் அங்கேயே ஆப்ரேஷன் நடக்கும் கவர்மெண்ட் காலேஜில். அப்படி வச்சிருக்கிறப்ப அது ஒரு சிஸ்டம் வந்து அவங்க பெருசா எவாலுவேட் பண்ணிட்டாங்க. இதுல வந்து வரக்கூடிய அவங்க என்ன ஆப்ரேஷன் என்னதான் பண்ணாலும் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம் அதுல பெருந்தொகை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஎம் பிரதமர் மோடிஜியினுடைய அவருடைய இதுல இருந்து தான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தான் வருது. அது வந்து ஃபுல்லா மறைச்சிட்டாங்க. அதுதான் உண்மை. அதனால மக்களுக்கு என்ன தெரியுது, இது அந்த பேரே அப்படி வச்சுட்டாங்க, முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம். ஆனா அதுக்குள்ள வர்ற ஃபண்டுல பெருந்தொகை சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து வருது, அது தெரியாம போச்சு. மற்றபடி அதுக்காக ஒரு தடவை இங்க மருத்துவ மாநில தலைவர் அவர் பிரேம்குமார்ஜி அவரோட ஒரு தடவை சென்ட்ரல் மினிஸ்டர் ஹெல்த் மினிஸ்டர் போய் பார்த்து ரெப்ரசன்ட் பண்ணோம். அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, இதுக்குரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டாங்க. அவங்க அவ்வளோ ஒரு செகண்ட்ல பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாம் கொடுத்துட்டாங்க. சார் இந்த ஸ்டேட்ல ஆல்ரெடி 2000 நீங்க சொன்ன மாதிரி 2011-12 ஆல்ரெடி கவர்மெண்ட் இது. அப்போ என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்ரி பண்ணிச்சோ இவ்வளோ பெர்சன்டேஜ் நாங்கள் கொடுப்போம்னு அக்ரி பண்ணிட்டோம் சார். இப்போ இதை போய் நம்ம எப்படி சார், அது ஜிஓ போட்டு அவ்வளோ பெரிய பேஜாவே கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ற சார், அவங்களுக்கு என்ன பண்ண தெரில. ஓகே, இதை பத்தி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ நம்மளை பொறுத்த நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த ஒரு காப்பீட்டு திட்டம் நல்ல காப்பீட்டு திட்டம் கார்டு தான். கார்டு இருந்தால் ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கிடைக்குது. ஆனால் அதில் வந்து பெருந்தொகை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வருதுன்றது ஃபுல்லாக மாஸ்க் பண்ணியாச்சு. இதுதான் தப்பு நடந்தது. அதை வந்து நம்ம சொல்லலாம், இதுதான் நம்ம செய்ய வேண்டியது மக்கள்கிட்ட. ரெண்டாவது பார்க்கறது வந்து அந்த பிரதம மந்திரியினுடைய மருத்துவம், அந்த மெடிக்கல் ஷாப்ஸ், அது ஏன் இவ்வளோ பாப்புலர் ஆகலைன்னு எனக்கும் தெரில. அதில் எல்லா மெடிசனும் கிடைக்குது, ரேட்டு கம்மியாக கிடைக்குது. பட் இருந்தாலும் நிறைய ப்ரைவேட் ஷாப்பில் தான் வந்து மெடிசின்ஸ் மக்கள் வாங்குறாங்க. அவங்க வந்து குவாலிட்டி கம்மின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரில. இதை வந்து நம்ம மருத்துவ பிரிவு எல்லாருமே நம்ம இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போகணும். அதில் எல்லா மெடிசின்ஸ் வந்து குவாலிட்டி உள்ள மெடிசின்ஸே ரேட் ரொம்ப கம்மியாக, அது வந்து ஒரு பெரிய பர்டனை குறையும். ஸோ ஒரு சைடில் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வச்சுருக்காங்க, ப்ரிவென்ஷன், அந்த கார்டை வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் போகலாம். ரெண்டாவது ஓகே, மெடிசின் நம்ம கிரானிக் டிசீஸ் பல வருஷம் மெடிசின்ஸ் எல்லாம் அப்படி வாங்குறப்ப நம்ம சொந்த ஏர்னிங் எல்லாமே போயிடும். ஸோ அதை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஷாப்ஸ் இருக்கு, அதை நம்ம எடுத்துட்டு போய் சொல்றது. இது மாதிரி எல்லாம் 1 by 1 நம்ம பண்றது மூலமா நம்ம கொஞ்சம் இன்னும் நல்லா ரீச் ஆகலாம். இந்த வாய்ப்பை அளித்த நம்முடைய மாவட்ட தலைவர் குமார்ஜி அவருக்கு ஒன்ஸ் அகைன் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இங்கு மணிமாறன் அவர் வந்து என்னை இன்வைட் பண்ண அவருடைய மாவட்ட மருத்துவமனை தலைவருக்கும் மற்ற இங்கு வந்துள்ள எல்லா நம்ம அனந்தகுமார் முன்னாள் மத்திய அமைச்சர் அத்வானிக்கும் வாஜ்பாய்க்கும் ஒரு மிகப்பெரிய பக்கபலமா இருந்தவங்க சொல்லலாம். அவர் இன்னைக்கு இறந்துட்டாரு. அவருடைய கனவு திட்டம்னா என்ன சொல்லுவோம், பேட்டன் என்ன சொல்லுவாங்க சார், அது ஜென்ட்ரிக் மெடிசின் சொன்னோம். உங்களுடைய மருத்துவ ரீதியா ஜென்ட்ரிக் மெடிசின்ஸ் கொண்டு நம்முடைய தேசிய அளவுல சொன்னா ஜன் ஔஷதின்னு சொல்லணும். அது மக்கள் மருந்தாங்க, மக்களுக்கான மருந்தாங்க. அதாவது இடைத்தரது இல்லாம ஒவ்வொரு கம்பெனி ஒரு டக்குன்றது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். அதை வந்து டைரக்டா கவர்மெண்ட் சில மெடிசன்ல வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க. ரேட்டு மலிவான ஒரு நாட்டுல வந்து ஒரு குடிமகனுக்கு இந்த மருந்து வந்து வாங்குறதுக்கான வேலையில மலிவு விலையில கொடுக்கணும் செஞ்சாங்க. ஆனா சார் ஜிஎஸ் சொன்ன பிறகு ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து மருத்துவத்துறையோட வளர்ச்சியின் காரணமாக ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் மருத்துவ கண்டுபிடிப்பும் சிகிச்சை முறை மாறிட்டு இருக்காரு. சார் சொன்ன மாதிரியே சில விஷயம் பண்ணாலும் கூட ஒருத்தவங்க ஏத்துக்காது. அதை முடிவு பண்றது நம்ம கிடையாது. அந்த நோயாளிக்கு பாக்குற டாக்டர் தான் முடிவு பண்ண முடியும் என்ன மருத்துவம் பண்றது, அதை நம்ம செய்ய முடியாது. அதுக்குதான் கவுன்சில் இருக்கு, மெடிக்கல் கவுன்சில் இருக்கு, அந்த தான் இருக்குது. அதனால ஏதோ ஒரு விஷயம் பண்ண முடியும். ஆனா எனக்கு இந்த இதில் அந்த நரந்தகுமாரோடைய பேரை நினைவு கொடுத்தா நம்ம மகிழ்ச்சி அடையாரு. அவர் வந்து ரொம்ப நாளா ட்ரை பண்ணி இதை பண்ணாரு. அவர் இன்றைய தடவை நம்ம கிட்ட இல்லை, மறைஞ்சிட்டாரு. அதே தொகுதியில் தான் இன்னைக்கு நம்முடைய இளைஞர்களுடைய அகில இந்திய தலைவர் நம்முடைய தேஜஸ்வி சூர்யா இருக்காரு. நன்றி நன்றி. அவருக்கு அடுத்த வருஷம் ஒரு நீர் சொல்லிடுறேன். இல்ல வர எங்களுடைய பிரிவினுடைய வர ஞாயிற்றுக்கிழமை வந்து அடிமை கூட்டம் இருக்கு.
அது முடிஞ்ச உடனே மாவட்டம் சார்பா ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் வச்சிருக்கோம். அது நீங்க சொன்ன மாதிரி மக்களுக்கு நேரடியா போற திட்டம் 10 தான். நீங்க கிட்டத்தட்ட 153 திட்டங்கள். சென்னை கிழக்கு மாவட்ட வேளச்சேரி கிழக்கு மாவட்ட தலைவர் தயாநிதி அவர்கள் நன்றி உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த மருத்துவ முகாமிற்கு வருகை புரிந்த மருத்துவர் அணியின் மாநில செயலாளர் ஜாய்ஸ் அவர்களுக்கும், இந்த மருத்துவ பிரிவின் மாவட்ட தலைவர் திரு மணிமாறன் அவர்களுக்கும், இதற்கு வருகை புரிந்து நமக்கு இவ்வளவு நேரம் ஒதுக்கி நமது அண்ணன் திரு மாவட்ட தலைவர் திரு குமார், மாவட்ட பொதுச் செயலாளர் திருமதி சாய்ராம் லட்சுமி அவர்களுக்கும், மாநில பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் திரு முத்துராஜ் அவர்களுக்கும், மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு மாவட்ட தலைவர் திரு வேல்முருகன் அவர்களுக்கும், மற்றும் எங்களின் வேளச்சேரி மண்டலின் பார்வையாளர் அண்ணன் திரு சரவணன் செல்வம் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் அவர்களுக்கும், மாவட்ட பொதுச் செயலாளர் திரு சிவபாஸ்கர் அவர்களுக்கும், மாவட்ட பொதுச் செயலாளர் திரு கேசிஎஸ் பிரபு அண்ணன் அவர்களுக்கும், ஓபிசி அணியின் மாவட்ட பொதுச் செயலாளர் திரு தியாகராஜன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் மண்டல நிர்வாகிகள் அவர்களுக்கும், வந்திருந்த மக்கள் அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இங்கே வந்து அனைவருக்கும் சேவை செய்து கொண்டிருக்கும் மருத்துவர் அனைவர்களுக்கும் என் மனமார்ந்த